வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் மக்கள் எதிர்கொள்ளும் இயந்திரத்தனமான வாழ்க்கை முறை பல்வேறு அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையான மன அழுத்தம் மற்றும் உறவுகளின் ஆதரவற்ற தன்மை போன்ற காரணிகளாலும் பல்வேறு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து இள வயதிலேயே வெறுப்பின் உச்ச நிலைக்கு செல்கின்றனர். இவ்வாறான நிலை காரணமாக ஜெர்மனியில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெர்மனியின் சோரன்டார்ஃப் நகரில் காரின் உள்ளே மறதியாக விட்டு செல்லப்பட்ட 20 மாத குழந்தை வெப்பம் தாங்காமல் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை இறப்பு தொடர்பில் 44 வயதுடைய இலங்கை தமிழ் தாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 18 அன்று காலை வழக்கம் போல தனது குழந்தையை காப்பகத்தில் கொண்டு போய் விடுவதற்காக தாய் காரில் புறப்பட்டுள்ளார். ஆனால் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக குழந்தையை காப்பகத்தில் இறக்கிவிட்டதாக நினைத்து கொண்டு அவர் நேராக தனது வேலை தளத்திற்கு சென்று காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் குழந்தையை காப்பகத்தில் இருந்து மீண்டும் அழைத்து வருவதற்காக காரின் அருகே வந்தபோதுதான் குழந்தை காரின் பின் இருக்கையிலேயே இருப்பதை அவர் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அந்நாட்களில் அப்பகுதியில் நிலவிய கடுமையான வெயில் காரணமாக நீண்ட நேரம் மூடியிருந்த காருக்குள் ஏற்பட்ட அதிகப்படியான வெப்பத்தினால் மூச்சு திணறி குழந்தை ஏற்கனவே உயிரிழந்திருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் பொறுப்பற்ற வகையில் குழந்தையை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.